மன்னார்குடி அருகே கனமழையால் 3 மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்தன. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரம் என்ன? தற்போது மக்களுக்கு உடனடியாக அச்சுறுத்தல் ஏதாவது இருக்கா? மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக கடந்த 2 தினங்களாக இடைவிடாமல் விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில மன்னார்குடி அருகே தென்கோவனூர் கிராமத்தில் காளியம்மன் கோயில் திருவிழா பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக அங்கிருந்த மரம் ஒன்று விழுந்திருக்கிறது. அப்பொழுது அந்த மரமானது அருகில் இருந்த மின்கம்பத்தின் அந்த மின்கம்பிகள் மீது விழுந்த பொழுது மின்கம்பங்கள் அடுத்தடுத்தபடியாக இருந்த 3 மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்து அந்த தரையில் விழுந்திருக்கிறது. அப்பொழுது மழை பெய்த காரணத்தினால் அந்த பகுதியில் யாரும் செல்லாத காரணத்தினால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அருகில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. அதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் பள்ளி குழந்தைகள் வீட்டிலேயே இருந்து வருவதால் வெளியில் வர முடியாத ஒரு நிலை உருவாகியுள்ளது. ஆகையால் அந்த மண்கம்பம் விழுந்த பொழுது மின்சாரம் அவர்கள் மீது பாயாமல் பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த பகுதியில் மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மன்னார்குடி மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதுவரை அந்த பகுதியில் மின்வாரிய அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்ற புகாரும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மின் கம்பங்களை சரி செய்து மின்சாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சிவபிரியன், தகவலுக்கு நன்றி ராஜசேகர். தருமபுரி மாவட்டத்தில் காலை முதல் பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு நிகழ்ந்த செய்தியாளர் சுகுமார், தற்போது எந்தெந்த பகுதியில் கனமழை பதிவாகி வருது? விவரம் என்ன? தேவபுரன், தருமபுரி மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதலேயே மழை விட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக அரூர், பாப்பேட்பட்டி மற்றும் பொம்பிடி, கடத்தூர், தருமபுரி, பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் நல்ல மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அன்றாடம் வேலைக்கு செல்வோர் மற்றும் காய்கறி விற்பனையாளர், பூ விற்பவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் செல்லும் மாணவர்கள் பள்ளி மழையில் நனைவாறு என்று சென்றுள்ளனர். இன்று விடுமுறை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை ஆளாததால் பள்ளி மாணவர்கள் கொடைபிடித்து 2 சக்கர வாகனத்தில் நடந்தபடியே பள்ளிக்கு சென்றுள்ளனர். அதே போல தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வந்த நிலையில் ஆங்காங்கே ஏற்கனவே குளம் குட்டைகளில் ஏற்கனவே தண்ணீர் அதிக அளவு நின்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பெய்து வரும் மழையால் அதிகப்படியான தண்ணீர் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழையானது இன்று 1 மணி வரை வானிலை தருமபுரி உள்ளிட்ட 32 மாவட்டங்களுக்கு மழை வரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தருமபுரியில் பரவலாக அனைத்து இடங்களிலும் விட்டு நல்ல மழை பெய்து வருகிறது. தகவலுக்கு நன்றி சுகுமார்.